சினிமால வந்து ஒரு ஹீரோவா வந்திருக்கீங்க. அதாவது ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ. உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுடைய அடுத்த கட்ட இதுல எப்படி இருக்கு? என்ன பண்ணீங்க? இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா இருக்கணும் நம்ம இங்க இருந்து. ஏன்னா ஆடியன்ஸுக்கு நம்ம எப்பவுமே உண்மையா இருக்கணும் மக்களுக்கு. ஏன்னா இப்போ நடிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. பட் நீங்க சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் கண்ணன் கூப்பிடுறாங்கன்னா ஏன்னா அவ்வளவு தூரம் ஃபேம் ஆக்கி விட்டது எல்லாமே அவங்க தான் ஆடியன்ஸ். ஸோ திருப்பி நம்ம ஹீரோ படம் பண்றோம், மறுபடியும் அவங்களுக்காக தான் பண்றோம். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா எனக்கு இருக்கு. அடுத்தடுத்த இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, என்ன என் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்களா ஆடியன்ஸ், இவன் நல்லா பண்ணுவான் அப்படின்ற, நடிப்பான் அப்படின்ற அந்த நம்பிக்கையை கடைசி வரையும் காப்பாற்றணுன்ற ஒரே ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும்தான். கண்ணன் படத்துக்கு போனாலும் ஹீரோ நடிச்சான், அவன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவன் வந்து குறைய சொல்ல முடியாது, நல்லா பண்றான்ற பேர் வந்து மக்கள்கிட்ட எப்பவுமே எனக்கு இருந்துச்சுன்னா நல்லது. சரி, இப்போ நீங்க வந்து சினிமாக்கு ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டீங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா டியர் ரதி. இதுக்கான உங்களுடைய டெடிகேஷன் என்ன மாதிரி இருந்துச்சு? டான்ஸ், ஃபைட் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா? இல்ல ஆக்டிங்ல உங்களுக்கும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்களா? இல்ல இந்த படத்துல டான்ஸ் இல்ல, ஃபைட் இல்ல. ரொமான்ஸ் இருக்கா? ரொமான்ஸும் லைட்டா இருக்கு. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு வரணும்ல. ரிஹர்சல் கொடுப்பாரு டைரக்டர், ஷூட்டுக்கு முன்னாடி நாள் வந்து ரிஹர்சல் கொடுப்பாரு. அதுலேயே சொல்லிடுவாரு இந்த மீட்டர் தான் அப்படிதான்ட்டு. ஸோ அவர்கிட்ட இது பண்ணதான் இந்த மதன்ற ரோல் எந்த மீட்டர்ல இருக்கணும், எப்படி பேசணுன்றதெல்லாம் அவரு கோட் பண்ணி மைண்ட்ல உட்கார வச்சிருவாரு. அப்படியே போறதா. சீரியல்ல ஆக்ட் பண்றதுக்கும் மூவில ஆக்ட் பண்றதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் தெரிஞ்சுச்சா உங்களுக்கு? டிஃபரன்ஸ்ன்றது இருக்கு. டிஃபரன்ஸ் வந்து ஆக்டிங்ல பெர்ஃபார்மன்ஸ்லயுமே டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம இங்க செட்டிலா பண்ணுவோம், அங்க வந்து ஓவர் எமோஷனலா பண்ணுவோம், ரியாக்ஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணணும், டைம் கொடுக்கணும், இதுல இருக்கும். அண்ட் மேக்கிங்காவுமே இருக்கு, லைட்ஸா இருக்கட்டும், கேமராவா இருக்கட்டும், ஷார்ட்ஸா இருக்கட்டும், அங்க ஒயிட் அண்ட் க்ளோஸ் போகும், இங்கே டிஃப்ரெண்ட் ஆங்கிள் எடுப்பாங்க. ஸோ மேக்கிங் எல்லாமே வந்து மூவிக்கும் சீரியலுக்கும் எப்பவுமே டிஃபரன்ஸ் இருக்கும். பட் ஆனால் அது அந்த டிஃபரன்ஸ் எனக்கு பெருசா தெரியல. ஏன்னா முன்னாடி இருந்தே எனக்கு அந்த உள்ள ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், ஷூட் பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசா அது அஃபெக்ட் பண்ணல, எனக்கு ஈஸியா தான் இருந்தது. உங்களுக்கு இப்போ இந்த கேரியர் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? மாடலிங்கா இல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸா இல்ல வேற ஏதாவது? எனக்கு ஃபர்ஸ்ட் நான் போட்டோகிராஃபில தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு கேமரா ரொம்ப பிடிக்கும். காலேஜ்ல போட்டோகிராஃபி காம்படிஷன் போவேன், கேமரா பிடிச்சதால வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். சரி வீடியோ எடுத்தா அதுக்கு ஒரு கதை வேணுன்றக்காண்டி ரைட்டரா உட்காந்து எழுதுனேன். சரி டேரக்ட், சரி நம்ம யாரும் நம்மளே டேரக்ட் பண்ணுவோம், யார் நடிப்பா, சரி நம்மளே நடிப்போம். ஸோ இந்த கேமரா தான் இது எல்லாத்தையும் கொண்டு வந்தது. ஸோ இப்போ நான் வந்து நடிக்கிறேன் வந்து காரணம் அங்க ஆரம்பிச்சு, நீங்க கேட்ட மாதிரி அங்க ஆரம்பிச்சதுதான். டைரக்ஷன் அடுத்த கதை எழுதிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கும் அதான். அண்ட் லாஸ்டா எப்படியும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கேமரா இன்னும் நல்லா கத்துக்கிட்டு ஒரு படத்துல சினிமாட்டோகிராஃபரா போகணுன்றது ஆசை.